வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கடந்த பதிவில் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திரன் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்த்தோம். இன்று சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் எங்கே இருந்தால் நல்ல பலன் என்பதை பார்ப்போம். பொதுவாக சிம்ம லக்னம் ஒரு உயர்வான ராஜ லக்னமாக கருதப்படுகிறது. காரணம், அதன் லக்னாதிபதியாக ஒளி பொருந்திய சூரியனே வருவதாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலே தைரியம் மிக்கவர்களாகவும் பிரச்சனை கண்டு துவளாதவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக குரு பகவானே வருவதால் இவர்களுக்கு அனைத்திலும் பாக்கியங்கள் இயற்கையாகவே கிடைக்கப்பெறும். இவர்கள் யாருடன் தவயவும் இன்றி சொந்த உழைப்பினாலே முன்னேறுபவர்களாக இருப்பார்கள். சிம்ம லக்னாதிபதி சூரியன் லக்னத்திலே இருப்பதால் இயற்கையிலே ஒரு தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள். சூரியன் பாவ கிரகமாக இருந்தாலும் லக்னாதிபதியாக ஆட்சி பெற்று இருப்பதால் கண்டிப்பாக ஜாதகரை ஒரு உயர்நிலைக்கு உயர்த்துவதாக இருக்கும். மேலும் இங்கு கூடவே குரு பகவானும் அமர்ந்தால் ஜாதகர் எல்லா விதத்திலும் நல்வழியில் செல்வம் ஈட்டி ஒரு உயர்தர பதவியை மிக விரைவில் அடைந்து விடுவார். மேலும் சூரியன் லக்னத்தில் இருப்பதால் இவர்களுக்கு அரசாங்க தொடர்பான விஷயத்தில் இயற்கையிலே அனைத்தும் வெற்றி உண்டாவதோடு மிக உயரிய பதவிகள் இளமை வயதிலே உட்காரும் தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள். மேலும் ஒரு குடும்பத்தில் சிம்ம லக்னமும் லக்னத்திலே சூரியன் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பொறுப்பையும் இவர்களே தூக்கி வைத்து செய்து முடிப்பார்கள். அத்தகைய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்திலும் இவர்கள் மதிப்புமிக்க மனிதர்களாகவே இருப்பார்கள். சிம்ம லக்னாதிபதி சூரியன் 2ஆம் இடமாகிய கன்னியில் இருப்பது சிறப்பான பலன் என்றே சொல்லிவிடலாம். காரணம், கன்னியின் அதிபதி புதன் சிம்மத்தின் அதிபதி சூரியனுக்கு மிக நட்பு கிரகமாக இருப்பதாலும் 2ஆம் வீடாகிய வாக்கு தனஸ்தானத்தில் இருப்பதாலும் இயற்கையிலே இவர்கள் தனவான்களாக இருப்பதோடு சொந்த உழைப்பினால் அதிக சம்பாத்தியம் ஈட்டுபவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் பேசியே பல காரியத்தை சாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இங்கு சூரியன் தனித்து புதன் வீட்டில் பாவகிரகங்கள் கூட சேராமலோ அல்லது குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அனைத்திலும் வெற்றி பெறுபவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் இயற்கையிலே அடுத்தவர்கள் கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பவர்களாக இருப்பார்கள். எந்த நிலைமையிலும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை என்றே கூறிவிடலாம். மேலும் லக்னாதிபதி சூரியன் 3ஆம் இடமாகிய துலாம் ராசியில் இருப்பது மிக உயர்வான பலன் என்றே கூறிவிடலாம். இங்கு சூரியன் மறைந்தாலும் இங்கு அவர் நல்ல நிலைமையிலேயே இருப்பார். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அது பாவக்கோளாக இருப்பது ஜாதகருக்கு நன்மையே பெற்றுத்தரும். மேலும் இங்கு லக்னத்தில் குரு பகவானோ சுக்கிரனோ இருந்தால் மேலும் ஜாதகர் உயர்வான நிலைக்கு மிக விரைவில் வந்துவிடுவார். துலாம் ஒரு சுப வீடாகவும் இருப்பதால் சுக்கிரன் வீடாக இருப்பதாலும் இங்கு கூடவே சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தாலும் மேலும் குரு பகவான் பார்த்தாலும் ஜாதகர் மிக அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் இயற்கையிலே இவர்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். மேலும் இளைய சகோதர சகோதரிகளால் பிறந்தது முதலே ஆதாயம் கிடைக்க பெற்றவர்களாக இருப்பார்கள். 4ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருப்பது ஓரளவு சுமாரான பலன் என்றே சொல்லிவிடலாம். இங்கு சூரியன் நிஸ்பலம் அடைவதாலும் மேலும் ஒரு பாவ வீட்டில் சூரியன் இருப்பதும் அவ்வளவு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. தாயார் வழி சொந்தங்களுடன் சிறு சிறு மனக்கருத்துக்கள் ஏற்படவே செய்யும். இங்கு கூடவே குரு பகவான் இருந்தால் அனைத்தையும் நல்ல விதமாக மாற்றி கொடுப்பார். அல்லது வேறு எங்கு இருந்தாலும் குரு பகவான் பார்த்தாலும் ஜாதகர் ஒரு உயர்நிலைக்கு அடைவார்கள். மேலும் 5ஆம் இடமாகிய தனுசில் இருப்பது மிக அதிர்ஷ்டசாலிகளாக மாற்றப்படும். ஜாதகருக்கு மிக உயரிய பதவி சிறு வயதில் முதலே கிடைக்கப்பெறுவதோடு பிறந்தது முதலே அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். மேலும் இங்கு குரு பகவான் கூடவே இருந்தாலும் அல்லது வேறு எங்கிருந்தும் பார்த்தாலும் குழந்தைகளுக்கு வழியில் பல பெருமைகளை சந்திப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு சிறு வயது முதலே குலதெய்வ அனுகிரகமும் தெய்வ அனுகூலமும் இருந்து கொண்டே இருக்கும். தொட்ட காரியம் வெற்றி அடையும் ஜாதகர்களாக இருப்பார்கள். எந்த நிலைமையிலும் 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்க பெற்றவர்கள் பெருத்த அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுகிறார்கள். 6ஆம் இடமாகிய மகரத்தில் சூரிய பகவான் இருப்பது ஓரளவு சுமாரான நிலைதான். இங்கு மகரத்தில் சூரியன் பகை பெறுவதாலும்
6ஆம் இடம் சூரியனுக்கு மறைவு இல்லாவிட்டாலும் லக்னாதிபதி மறைவது ஒரு சிறு குறையாகவே இருக்கும். இருப்பினும் இங்கு குரு பகவான் கூடவே இருந்தாலும் அல்லது வேறு எங்கிருந்து பார்த்தாலும் லக்னத்திலே திக்பலம் பெற்று இருந்தாலும் ஜாதகருக்கு நல்ல பலன்களை வாழ்க்கையின் பின்பாதியில் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் இவர்கள் இயற்கையிலே மனதைரியம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். 7ஆம் இடமாகிய கும்பத்தில் சூரியன் இருப்பது ஓரளவு சிறப்பாகவே கூறிவிடலாம். லக்னாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தையே பார்ப்பதாலும் ஜாதகர் ஒரு தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பதோடு வாழ்க்கையில் அனைத்தும் இவர்களுக்கு பிறந்தது முதலே கிடைக்கப்பெறும். மேலும் கூடவே குரு பகவான் இருந்து லக்னத்தை பார்த்தால் ஜாதகர் மிக அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறிவிடலாம். மேலும் வாழ்க்கை துணையால் இவர்களுக்கு அனைத்து நன்மையும் கிடைக்கப்பெறும். சமுதாயத்தினாலும் மதிப்பு மிக்கவர்களாக திகழ்வார்கள். 8ஆம் இடமாகிய மீனத்தில் இருப்பது பெருத்த அதிர்ஷ்டம் என்றே கூறிவிடலாம். இங்கு லக்னாதிபதி மறைந்தாலும் குருவின் வீட்டில் இருப்பதாலும் அங்கு கூடவே குரு பகவான் இருந்தால் மிக சிறப்பாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறுவதாக இருக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது லக்னத்தில் குரு பகவான் இருந்தார் ஜாதகருக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப்பெற்றவர்களாகவே இருப்பார்கள். 9ஆம் இடமாகிய மேசத்தில் இருப்பது ஜாதகரை மிக உயர் மனிதராக மாற்றிவிடும். இங்கு சூரியன் உச்சம் பெறுவதாலும் பாக்கியாதிபதி வீட்டில் இருப்பதாலும் பிறவி முதலே அனைத்து பாக்கியங்களையும் கிடைக்கப்பெற்றவர்களாக இருப்பதோடு இவர்கள் பிறக்கும் போதே வசதி வாய்ப்புகள் பெற்றவர்களாக இருப்பதோடு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு இயற்கையிலே சொந்த பந்தங்கள், சுற்றத்தார்கள் அதிகமாக இருப்பதோடு இவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் அதிகம் கிடைக்கப்பெறுபவர்களாக இருப்பார்கள். தந்தையாரால் இவர்களுக்கு ஆதாயமும் ஏற்படுவதுண்டு. இவர்களுக்கு பிறவி முதலே சொத்து சுகம் வாங்கும் அமைப்பும் இருக்கும். எந்த நிலைமையிலும் சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது மிக அதிர்ஷ்டம் என்றே கூறிவிடலாம். குரு பகவான் இவர்களை லக்னத்திலிருந்து பார்த்தாலும் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். மேலும் 10ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருப்பது ஜாதகரை மிக உயர்நிலை மனிதராக மாற்றிவிடும். இங்கு சுப வீடாக ரிஷபம் இருப்பதாலும் மேலும் இங்கு 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெறுவதாலும் ஜாதகர் இயற்கையிலே அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறிவிடலாம். பல தொழிலதிபர்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்து சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் மாபெரும் லாபத்தை காண்பார்கள். இவர்களுக்கு குரு பகவான் தொடர்பு இருந்தாலும் சமுதாயத்தில் மிக போற்றத்தக்க மனிதர்களாகவும் பெரிய அரசியல் தலைவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் 11ஆம் இடம் ஆகிய மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்க பெற்றவர்களும் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம். ஒரு லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி இருப்பது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும். மேலும் புதன் இவர்களுக்கு பிடித்த நட்பு கிரகமாக இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் பிறவி முதலே இவர்கள் அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். குரு பகவான் சூரிய பகவானை பார்த்தாலும் அதிர்ஷ்ட ஜாதகமாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கப்பெறுவதாக இருக்கும். மேலும் 12ஆம் இடத்தில் ஆகிய கடகத்தில் சூரியன் இருப்பது ஓரளவு நல்ல பலன் என்றே சொல்லிவிடலாம். சூரியனுக்கு நட்பு கிரகமாக சந்திரன் வருவதாலும் இங்கு 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் ஓரளவு நல்ல பலனையே கொடுப்பார். மேலும் இங்கு சந்திரன் வளர்பிறையாக இருக்க பெற்றவர்களுக்கு மனதிடமும் அதிகமாக இருக்கும். இங்கு கூடவே குரு பகவான் இருந்தாலும் அல்லது லக்னாதிபதி சூரியனை பார்த்தாலும் ஜாதகருக்கு ஒரு ஏற்காலமாகவே இருக்கும். 12ஆம் இடத்தில் இருப்பது வாழ்க்கையில் பிற்பாதியில் அவர்களுக்கு நன்மை பெற்று தருவதாக இருக்கும். இன்று நாம் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம். நாளை கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் எங்கே இருந்தால் நன்மை என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.